அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நாம் எந்த மாதிரியான பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்க ஐடி ஒர்க்கில் இருக்க செவ்வாய் ஜாதக பெண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் குணப்பிரியா. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. சிடிஎஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாத வருமானம் 1,00,000. பிறந்த தேதி 7/6/1996. நேரம் 3:16 AM. கிழமை வெள்ளி. ராசி கும்பம். நட்சத்திரம் அவிட்டம். லக்னம் மேசம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அப்பா பேர் சந்திரன், அம்மா பேர் புஷ்பா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பொருள் தந்த குலம்ங்க. முகவரி சேலம். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, 3 ஏக்கர் தோட்டம் இருக்குது. சொத்து மதிப்பு 8 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி இன்கமாக 2.5 லட்சம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்க ஐடி ஒர்க்கில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அபிராமி. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 2 லட்சம். பிறந்த தேதி 11/3/2001. நேரம் 9:51 AM. கிழமை ஞாயிறு. ராசி கன்னி. நட்சத்திரம் அஸ்தம். லக்னம் மேசம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1. அப்பா பேர் மோகனரங்கன், அம்மா பேர் சாந்தி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செங்குன்னி குளம்ங்க. சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா மொத்த சொத்து மதிப்பு 100 கோடின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்க, ஜாபில் இருக்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரியங்கா. படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 1,40,000. பிறந்த தேதி 27/5/1994. நேரம் 11:29 AM. கிழமை வெள்ளி. ராசி தனுசு. நட்சத்திரம் மூலம். லக்னம் கடகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் சீனிவாசன், அம்மா பேர் கோகிலா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் மணியன் குளம்ங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 6 கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஜாபில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மோகனப்பிரியா. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 75,000. பிறந்த தேதி 16/2/1995. நேரம் 5 PM. ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க சகோதரன் 1, சகோதரி 1 மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வைரராஜ், அம்மா பேர் கஸ்தூரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை குளம்ங்க. முகவரி ஈரோடு. சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு 2 இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 1 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் லைனில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கோவர்த்தினி. படிப்பு பிஇ சிஎஸ் முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 60,000. பிறந்த தேதி 20/1/2000. நேரம் 9:43 AM. கிழமை வியாழன். ராசி மிதுனம். நட்சத்திரம் புனர்பூசம். லக்னம் கும்பம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1. அப்பா பேர் சண்முகம், அம்மா பேர் ரத்னம். இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் முழுகாதங்குளங்க. முகவரி கோபி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 2 ஏக்கர் தோட்டம் இருக்குது. சைட்டு 15 சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு 1 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஒர்க்கில் இருக்க நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கலைச்செல்வி. படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 31/12/2000. நேரம் 9:29 AM. ராசி கும்பம். நட்சத்திரம் சதயம். லக்னம் மகரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அப்பா பேர் முருகசாமி, அம்மா பேர் வளர்மதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் வேண்டுவன் குளம்ங்க. முகவரி திண்டுக்கல். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 10 ஏக்கர் தோட்டம் இருக்குது. ஆர்சி வீடு 1 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்க, சொந்த வீடு இருக்க, வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மோனிகா. படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 20/8/2001. நேரம் 2 PM. கிழமை திங்கள். ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அப்பா பேர் நல்லசாமி, அம்மா பேர் கோகிலாமணி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணன் குளம்ங்க. முகவரி கோபி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, பூமி 3 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஜாபில் இருக்க, வேலையில் இருக்க, 4 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் நிஷாலி. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 1,07,000.
பிறந்த தேதி 13/10/1999, நேரம் 7:53 AM, ராசி விருச்சிகம், நட்சத்திரம் அனுசம், லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா பேர் மீனாட்சி சுந்தரம், அம்மா பேர் கவிதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் வேண்டுவன் குளம்ங்க. முகவரி கரூர். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 40 கோடின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க, ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பேர் செல்வ சகிதா. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 13/7/1998, நேரம் 3 PM, கிழமை திங்கள், ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1. அப்பா பேர் மாதேஸ்வரன், அம்மா பேர் ஜெயசுதா. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணன்குளம்ங்க. முகவரி சங்ககிரி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா, சொந்த வீடு இருக்குது, 40 ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சேலம் பவானியில் இருக்க வரன் எதிர்பார்க்குறாங்க. ஐடி லைன், ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும், மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.